ஒரு ஜோசியர் ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு 8 வயசு பையன் விளையாடிட்டு இருக்கான். அவனுடைய ஜாதகத்தை பாக்குறாரு. இந்த பையனுக்கு படிப்பே வராது, இந்த பையன் கல்லு உடைக்க தான் லாய்க்கு, படிப்புக்காக இந்த பையனுக்கு செலவழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இது அந்த பையனுடைய நெஞ்சில ஆழமா தைக்குது. அவர் சொன்ன வார்த்தைக்காகவே அந்த பையன் விழுந்து 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 படிக்கிறான். 12th மிகப்பெரிய மார்க் வாங்குறான். MBBS சீட்டு கிடைக்குது. MBBS முடிக்கிறான். நெஃப்ராலஜில ஒரு மிகப்பெரிய டாக்டரா வந்து சொந்தமா ஒரு மருத்துவமனை கட்டுறாருங்க அந்த பையன். அந்த மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வராரு. 30 வருஷம் கழிச்சு அவருடைய கிட்னில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வராரு. அந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு அந்த டாக்டர் டீன் சொல்லிட்டு போறாங்க. அந்த பெரியவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த பெரியவர் குணமடைஞ்சு போகும்போது டீன்ட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு. அந்த டீன் சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் 8 வயதாக இருக்கும் பொழுது நான் கல்லு உடைக்க தான் லாய்க்குன்னு நீங்க கழிச்சு சொன்னீங்க. நான் கல்லு உடைக்கத்தான் லாய்க்கு என்று கணித்த உங்களால் அந்த கல்லு உங்களுடைய கிட்னில இருக்குன்னு கணிக்க முடியலையேன்னு சொன்னாராங்க. நம் ஜாதகமும் விதியும் நம் வாழ்க்கையை மாற்றுமான்ற கேள்விக்கு ஓசோ சொல்லுவாரு, that may be true but that is not a final அப்படின்னாருங்க.